தேடிட்டு வெளியில வந்து அவன் இங்க காணோம் அங்கிள் அப்படின்னு சொல்றா. உடனே அந்த தாடிக்காரனும் அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான், நீ என்ன பண்ற, பக்கத்துல இருக்க ரூம் இந்த வீட்டுக்கு பின்னால எல்லா இடத்துலயும் போய் செக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறான். அந்த பொண்ணும் பக்கத்துல இருக்க ரூம் அந்த வீட்டுக்கு பின்பக்கம் மேல இருக்க மொட்டை மாடி எல்லா இடத்துலயும் தேடிட்டு வந்துடுறா. அந்த பையன் எங்கேயுமே இல்ல. இப்ப வந்து உள்ள இருக்க கிச்சன் கபோர்டு ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடிட்டு அவனை நீங்க எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க, ஒழுங்கா அவன் இருக்க இடத்த சொல்லிடுங்க அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட பயங்கரமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. ஆர்கியூ பண்ணது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவே அடிச்சிடறா. அவங்க அம்மா அடிக்கவும் அவங்க அப்பா பிடிக்க போறாரு. பிடிக்க போன வேகத்துல கையில இருக்கிற கத்தியை வச்சு அவங்க அப்பாவோட கையிலே ஒரு வெட்டும் வெட்டிடுறா. இப்ப இவங்க இங்க அடி வாங்குற சத்தம் கேட்டு அந்த பையன் மேல மொட்டை மாடியில தார்பாய்க்குள்ள மறைச்சு வச்சிருப்பாங்க, அங்க இருந்து சத்தம் போட்டுறான். அம்மா அம்மா அவன் சத்தம் போடுறத கேட்டவுடனே அந்த பொண்ணு பயங்கரமா கோவப்பட்டு அந்த பையனை தேடி மொட்டை மாடிக்கு போறா. அவங்க அப்பாவும் எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்றாரு, ஆனா தடுக்கவே முடியல. இப்ப கையில வச்சிருக்க கத்தியை வச்சு அவங்க அப்பாவோட காலிலே குத்தி அவர் தலையில அடிச்சு கீழே தள்ளிடுறா. தடுக்க வந்த அம்மாவையும் அடிச்சு கீழே தள்ளி அவங்க முகத்திலே மிதி விட்டு அந்த பையனை பிடிக்க போயிட்டு இருக்கா. இப்ப அந்த பையனும் தப்பிக்கிறதுக்காக அங்கங்க ஓட ட்ரை பண்றான். இவளும் பயங்கரமா விரட்டிட்டு இருக்கா. இப்போ ஒரு கட்டத்துல அந்த பையனை பிடிச்சி கீழே தரையில அந்த பையனோட தலைய வேகமா ஓங்கி அடிச்சிட்டு இருக்கா. அடிச்சிட்டு இருக்கும்போதே அவங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்து அந்த பொண்ணை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த பையனை தூக்கி கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அந்த பொண்ணு அங்கிருந்து இரும்பு ராட் எடுத்துட்டு வந்து அவங்க அப்பாவை தலையிலே அடிச்சிட்டு அந்த பையனையும் அடிக்க போறா. அதுக்குள்ள அந்த பையன் அங்க பக்கத்துல மேல தண்ணி டேங்கர் இருக்கும்ல, அந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி மேல போயிடுறான். அந்த பொண்ணு அந்த ராடை கீழே போட்டுட்டு அவளும் மேல ஏறி போய் அந்த பையனை காலை பிடிச்சி வாரி விட்டு மாடி மேல இருந்து கீழே தூக்கி போட்டுறான். இப்ப அந்த பையனும் கீழே விழுந்து மூச்சு பேச்சு இல்லாம இருக்கான். கீழே வந்து அவங்க அப்பா அம்மா அவனை தூக்கி மடியில வச்சுட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அழுதுட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு ஹார்ட் பீட் சவுண்ட் கேட்டிருக்கும். அவனுக்கு இன்னும் மூச்சு இருக்கு, அவனை ஹாஸ்பிட்டல் மட்டும் கூட்டிட்டு போனா கண்டிப்பா காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்றா. இப்ப அந்த தாடிக்காரனும் அந்த பொண்ணை கொடை எடுத்துட்டு வர சொல்லி கையில ஒரு கொடை எடுத்துக்கிட்டு வெளியே வந்து இவங்க அழுகிறத பாத்துக்கிட்டு நின்னுட்டு இருக்கான். அப்போ அந்த பையனுக்கு மூச்சு இருக்குன்னு சொன்னதை அந்த பொண்ணு காதுல வாங்கிட்டு ஒரு பெரிய பூந்தொட்டி எடுத்து அந்த பையன் மேலே போட போறா. இப்ப அந்த தாடிக்காரன் ஆரியா வேணாம் அப்படின்னு சொன்னதுமே அந்த பூந்தொட்டியை கீழே வச்சிடறா. இதுக்குதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆரம்பத்திலே உங்க பொண்ணை என் கூட அனுப்பி விட்டுருந்தீங்கன்னா இப்ப உங்க பையனாவது உங்க கூட இருந்திருப்பான்ல. இப்போ ஒண்ணு கெட்டு போயில, உங்க பொண்ணை என் கூட அனுப்பி விட்டுருங்க, நான் கூட்டிட்டு போறேன், நீங்க உங்க பையன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் காப்பாத்திக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.